You believe devil? I am the devil. ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்றைக்கான வீடியோவில் ரிவன் அஸ் த ஹெவன்லி டிமன் மான்வாவோட 4th எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். அப்புறம் நம்மளோட சேனலில் புதுசாக ஒரு ஹைப் பாயிண்ட் அப்படின்ட்டு எனபிள் வந்து ஆயிருக்கு. அதை வந்து கொடுத்துட்டு அப்படியே ஒரு கமெண்ட்டை வந்து போட்டு விட்டு போனீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து போடுறேன். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல அந்த எச்சில நீயே கிளீன் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வில்லப்பையன்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். இந்த எபிசோட் அதுல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்னவா அங்க சத்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து என்டர் ஆகுறான். அந்த பச்சை சொக்கா மாஸ்டர் நீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறான். ஹீரோ நான் தான் வந்துட்டேன்ல, நீ ஒண்ணுமே கவலைப்படாதரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. தெரிஞ்சா சரிதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இப்ப ஹீரோ அந்த வில்லப்பையன்கிட்ட டே தம்பி, அந்த எச்சில நீயே உன் நாக்கால கிளீன் பண்ற, அப்படியே உன் நாக்கால கிளீன் பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். என்னடா சொல்ற, நான் திரும்ப சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டா, எத்தனை டைம்டா சொல்லுவாங்க, திரும்பவும் சொல்ல முடியாது, உன் நாக்கால கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறான். அவனு இதாட்டா பைத்தியம் நம்மளவே மிரட்டுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவன் ஹீரோவை கிண்டல் வந்து பண்றான். இது எல்லாத்தையும் கேட்ட பச்சை சொக்கா மாஸ்டர் இதை நானே வந்து கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னா. நான் சொன்னால சைலண்ட் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொன்னா. இல்ல மாஸ்டர் நானே அப்படின்னும் போது ஹீரோ வந்து அவனை பார்த்து முறைகிறான். அவ்வளவுதான், பயவுல அதுலயே வந்து ஆஃப் ஆயிடுறான். ஆஃப் ஆனது மட்டும் இல்லாம சாரி மாஸ்டர் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதை வந்து கொடுக்குறான். பின்னாடி இருந்த அந்த கேப்டன் மாதிரி இருந்து ஒருத்தங்கிட்ட ஏதோ இவங்க 2 பேரையும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா. கேப்டனோட மரியாதைகள் நீங்க சொன்னதை நான் அப்படியே வந்து கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இதோட்டா புள்ள பூச்சி எல்லாம் பிளான் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னான். இப்ப யாரோட புள்ள பூச்சின்னு சொன்னன்ற மாதிரி ஹீரோ அவனை ஒரு மாதிரி வந்து கேட்கறான். நீ மிரட்டினா நான் பயந்துருவேனான்ற மாதிரி எல்லாம் கேட்டா. நீ யார சொன்ன அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்கறான். அந்த வில்லப்பயப்புல என்னடான்னா ஹீரோ கிட்டவே போயிட்டு இதோடா நீ ரொம்ப தான் பேசுற, இந்த வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அடிக்க போனா. இல்ல அடிப்பான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஹீரோ அதை அசால்ட்டாவே டாட் பண்ணி அப்பர் கட் ஒன்று கொடுக்குறான். அடிச்சு அவன் ஷாக் ஆகுறானோ இல்லையோ, பக்கம் இருந்த எல்லாருமே சரியான ஷாக்கு. அவன் என்னடான்னா கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து உட்காந்துறான். உனக்கு இவ்வளோ தைரியண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரா பவரா கியூ எனர்ஜியானு தெரியல, அதை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ண வந்து போறான். இந்த அட்டாக் மட்டும் மாஸ்டர் மேல விழுந்துச்சு அப்படின்னா சிவியரான டேமேஜ் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த கேப்டன் மாதிரி இருந்தவன் வந்து சொல்றான். பட் அந்த அட்டாக்கு ஹீரோ மேலே கொஞ்சம் கூட வந்து வேலை செய்யல. ஹீரோ அசால்ட்டாக வந்து டாச் பண்ணுறான் எல்லா அட்டாக்ல இருந்துமே. அதனாலேயே ஹீரோ செம வில்லத்தனமாக வந்து சிரிச்சுட்டு இருக்க பக்கத்தில் இருந்த எல்லாருமே சரியான ஷாக் வந்து ஆகுறாங்க. என்னடா இவன் இப்படி வந்து இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தா இல்லை டக்குன்னு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அடிக்க ஆள் போயிட்டு பேலன்ஸே இல்லாமல் நிற்க அந்த வில்ல பைப்லையும் மனசுக்குள்ளவே என்ன இவன் சடனாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறான். ஹீரோ கிட்ட போயிட்டு நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சர்ற மாதிரியே வந்து அடிச்சுக்கிட்டே வந்து இருக்கான். எங்க அடி விழுது அப்படின்றதெல்லாம் பார்க்காம கண்ணை மூடிட்டு வந்து அடிக்கிறான். அவ்வளவுதான்டா தம்பி, இதான்டா ஃபைனல் அட்டாக் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஒரு அட்டாக்கு அடிச்சு ஆள் பறந்துட்டு போயிட்டு வந்து விழுறான். சரியான லாங்ல பக்கம் இருந்த ஹீரோவோட டீமா இருக்கட்டும் எனிமியோட டீமா இருக்கட்டும் எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. பக்கம் இருந்தவங்க எல்லாரும் யங் மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு அவனை வந்து பாக்குறாங்க. ஹீரோ செம கூலா வந்து நின்று இருக்கான். அந்த வில்ல பைப்லோட டீமை சேர்ந்தவனுக்கு மாஸ்டர் நீ எவ்வளவு தைரியம் தான் இப்படி அடிச்சிருப்பன்ற மாதிரி எல்லாம் கேட்டா. இல்ல நான் எதுவுமே அவனை பண்ணலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இதை கேட்டா அவங்களுக்கு சரியான ஷாக்கு. டே என்னடா பேசிட்டுக்கிறீங்க, அவனை போய் கொள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துறான். கத்துனது மட்டும் இல்லாம அதுல கேப்டன் மாதிரி இருந்தவனை, அதாவது ஹீரோ சைடு இல்ல அவனோட சைடுல இருந்த கேப்டனை வந்து பிடிச்சிக்கிட்டு செமையா வந்து கத்துறான். அவனுமே ஸ்வாட் மேல வந்து கையை வைக்கிறான். இந்த சைடு ஹீரோட டீமை சேர்ந்தவன் மாஸ்டர் இதை நாங்க வந்து பாத்துக்கிறோம், நீங்க வந்து பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. 2 டீமுமே போட்டிக்கு வந்து நிக்குது, அதாவது சண்டை போட. சடனா என்ன நினைச்சான் அப்படின்னு வந்து தெரியல. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து போயிடும், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஸ்வாடை உள்ள வைக்கிறான். நான் என்ன சொன்னா நீ என்னடா பண்ணிட்டுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு டே இப்ப நீ சாக போறடா அப்படின்ற மாதிரி கத்திட்டே வந்து அட்டாக் பண்ண வந்து வரான். ஹீரோட டீமை சேர்ந்தவன் இது மட்டும் மாஸ்டர் மேல விழுந்துச்சு அப்படின்னா செத்துருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான். இருந்தாலும் ஹீரோ அது எல்லாத்தையுமே அசால்ட்டா டாச் பண்ணிட்டு அவனோட கையில இருந்த ஸ்வாடை வந்து பிடிக்கிறான். என்னடா பண்ண போறான் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரே அடி தான் கையை அதே இடத்துல உடச்சு விட அவன் ஐயோ அம்மா கை உடைச்சிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து
கத்துறான். கையை உடச்சதோட விடாம அப்படியே ஒரு அட்டாக்கை வந்து பண்ண திரும்பவுமே வந்து தெரிச்சிட்டு போயிட்டு வந்து விழுறான் கையை உடஞ்ச கையோட. அதோட விடுவான்னு பார்த்தா இல்ல, ஹீரோ சடனா கிட்ட போயிட்டு திரும்பவுமே ஒரு பஞ்சு. அவ்வளோதான், பயவுள்ளைக்கா பாயில இருந்து பல்லு பறந்துட்டு போயிட்டு விழுது. பல்லு கூடவே சேர்ந்து அவனுமே வந்து பறந்துட்டு போயிட்டு வந்து விழுறான். பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே ஷாக்கு. பச்சை சோக்காவுக்கு அதுக்கும் மேல ஷாக்கு. ஹீரோ திரும்பவுமே செமக்கூலா வந்து நிக்கிறான். பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே போயிட்டு அவனை வந்து பாக்குறாங்க. ஹீரோ கிட்டேயும் மாஸ்டர் நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பச்சை சோக்காக கேட்டா, இல்லப்பா நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இல்லடா அப்படின்ற மாதிரி கேட்டா, டேய் நான் எதுவுமே பண்ணலடா அப்படின்ற மாதிரி வந்து திரும்பவும் வந்து சொல்றான். மாஸ்டர் இது பெரிய பஞ்சாயத்தா வந்து போக போகுதுன்ற மாதிரி எல்லாம் சொன்னா அந்த இடத்துல ஹீரோவோட அப்பாவும் அந்த வில்லப்பையனோட அப்பாவுமே வந்து வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துனா ஹீரோ ஜாலியா சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். அச்சோ இன்னைக்கு என்ன ஏழ்றைய கூட்ட போறானோ அப்படின்ற மாதிரி பச்சை சொக்கா பயந்தான். அவன் அதுக்கேற்ற மாதிரியே வந்து டே என்னடா நடச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறான். அப்போ அந்த முட்டாள் மூதேவி என்ன கொல்ல பார்க்குறான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்துனா ஹீரோவை பார்த்தா ஹீரோ சைலண்டா செமக்கூலா வந்து நிற்கிறான். டேய் என்னடா நடச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேப்டனை கிட்ட வந்து போறவன் சும்மா இல்லாம அந்த கேப்டனை டே என் மகனை அந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்கான், அது வரைக்கும் என்ன புளியாங்காவா பறிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடி பொழந்துட்டு வந்து இருக்கான். அதுவே ஹீரோ பக்கம் வந்து பார்த்தா ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் செம கூலா வந்து நின்று இருக்கானுங்க. அவ்வளவுதான், அந்த கேப்டனால சுத்தமா முடியல, கீழே வந்து விழுந்துடுறான். இருந்தாலும் உடலையே காலில் வச்சுக்கிட்டு வந்து இருக்க பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. என்னடா இவன் இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பயும் வந்து விடல. சடனா ஹீரோட அப்பா கிட்ட இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். அது ஹீரோவோட அப்பா ஹீரோ வந்து பார்க்க ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம ஜாலியா வந்து நின்று இருக்க பக்கத்துல அந்த கேப்டன் இருந்தால அந்த கேப்டன் கிட்ட வந்து கேட்கறான். இதெல்லாம் வந்து நடந்துச்சு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். என்னென்ன அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லவும் பக்கத்துல இருந்த எல்லாருமே சைலண்டா வந்து இருக்காங்க. ஹீரோட அப்பாவும் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறான். இப்ப அவன் ஹீரோ கிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் மகனை மேலேயே கை வச்சிருப்ப அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்துனா ஹீரோ எதுவுமே பேசாம சைலண்டா வந்து இருக்கான். இப்ப நீ என்ன பதில சொல்ல போறன்ற மாதிரி ஹீரோட அப்பா கிட்ட கேட்டா அதை தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீ இப்ப என்ன பதில சொல்ல போறன்ற மாதிரி வந்து கேட்கறான். இதை கேட்ட எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. அந்த வில்லப்பாய்ப்புல என்னடானா ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீ என்னோட மக மேலேயே வந்து பழிய போட வந்து ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே பார்த்துருக்கானுங்கடா முட்டாள், எல்லாருமே பார்த்துருக்கானுங்க, உன் மகன் தான் என் மகனை வந்து கொல்ல போயிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துனா உன்னோட மகன் என்னோட மகனோட கையை உடைச்சிருக்கான்டான்ற மாதிரி எல்லாம் கத்துனா உன் மகன் மன்னத்தினால என் மகன் கையை உடைச்சான், அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செமக்கூலா வந்து பேசுறாரு. அவனா ஒரு மாதிரி வந்து பாக்குறான். ஹீரோவோட அப்பாவும் ஒரு மாதிரி வந்து பார்க்க ஓஹோ அப்படின்னா இது எல்லாமே பிளானா அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து சொல்றான். ஹீரோவுக்கு இந்த மனசன் சரியான சாஃப்ட் கேரக்டர்னு நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு வந்து பேசுறானுன்ற மாதிரி எல்லாம் வந்து பாக்குறான். வேற யாருமே இல்லை, ஹீரோட அப்பாவை தான். நீங்க பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துனா நீங்க பண்றது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறாரு. நீ ரொம்ப அதிகமா பேசுற, என்னோட கடனை இன்னைக்கே வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவன் கேட்டா அடே நான் இன்னைக்கு இல்லை இன்னொரு 4 நாள் கழிச்சு வந்து கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ இந்த இடத்துல நிக்காத கிளம்பினே இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. வாங்கடா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் வந்து காட்டினா ஹீரோவோட அப்பா எதுக்குடா நீ அவனை அடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா ஹீரோ அதுக்கு அவன் நம்மளோட ஃபேமிலியை பத்தி தப்பா பேசினா, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள ரொம்ப கேவலமா வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதுக்கு அந்த பச்சை சொக்காவும் அவனோட தங்கச்சியும் எது ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறாங்க. கேப்டன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், என் கூட வர முடியுமான்ற மாதிரி கேட்க வந்துட்டா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்ப ஹீரோ கிட்ட அந்த பச்சை சொக்காவும் பச்சை சொக்காவோட தங்கச்சியுமே கிட்ட வந்துட்டு மாஸ்டர் நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டா நான் தான் சொன்னேன்ல நான் கம்ப்ளீட்டா வந்து மாட்டேன், எல்லாருமே இதுக்கு மேல வச்சு செய்ய போறேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். சரி ஓகே அதுவெல்லாம் ஓகே தான், ஆனா இப்ப எதுக்காக இவனை வந்து அடிச்சிங்க, திரும்ப அவங்க நம்ம மேல வந்து போர் எடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. அவங்க இப்போதைக்கெல்லாம் வரமாட்டானுங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன், அவனுக்கு வரவே மாட்டானுங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். ஒருவேளை வந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டால் இல்லை அவனுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுங்களோட டீமில் லயன்லான நிறைய பேர் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவனுக்கு சண்டை போடும்போது பார்த்தேன் அவனுக்கு கொள்ள ஒத்துமையே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னான். இல்லை அவனுக்கு டீமில் நிறைய பேர் வந்து இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். இருக்கட்டுமே, இருந்தாலும் நம்ம பக்கம் தான் பலம் அதிகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து வேலை செஞ்சுட்டீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். மாஸ்டர் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பச்சை சொக்காக்கன்னு சொன்னால் டேய் அது எனக்கு தெரியுண்டான்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அது இல்லை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து சொன்ன ஹீரோ வந்து சிரிக்கிறான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நீ உன்னை நீயே பத்திரமா பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே செம ஜாலியாக வந்து பார்க்குறான். ஹீரோவும் இப்போ மனசுக்குள்ளவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்தா இப்போதைக்கு அவனுக்கு வரமாட்டானுங்க, அதுக்குள்ளவே நான் வந்து அவனுக்குள்ள அடிக்க தயாராகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். இப்போ ஹீரோட அப்பாவை காட்டினா இது உன்னோட ஃபேமிலி ட்ரெஷரி,
இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டால், இதை விற்று நம்மளோட கடனை வந்து அடைக்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னால், இல்லை அது உன்னோட ஃபேமிலி ட்ரெஷர் காலங்காலமாக பார்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள், அதை விற்கணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாரு. இது முக்கியமா இல்லாட்டி என் மகன் முக்கியமானு கேட்டால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னால், அவருக்கு ஒன்றுமே வந்து பேச முடியல. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து சொல்கிறாங்க ஹீரோட அம்மா. ஹீரோட அப்பாவா என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல, அப்படியே முழிச்சிட்டு வந்து இருக்காரு. சரி ஓகே, நீ இவ்வளோலாம் ட்ரை பண்ணாத, நீ இதை விற்றுட்டு நம்ம கடனை அடைச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் நீ என் மகனை நம்பணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நான் எப்போ என் பையனை நம்ப மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேருமே வந்து ஹக் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. வெளியே இருந்து ஹீரோ இதை எல்லாத்தையுமே வந்து பார்க்குறான். நான் இவங்க கிட்ட இதை நினச்சி சாரி கேட்கணும் அப்படின்னு வந்தேன், ஆனால் இங்கே நடக்கிறது வேற மாதிரி வந்து இருக்கு. ரீஇன்கார்னேட் ஆனது என்னோட பர்சனலுக்காக நினச்சேன், அதுக்கப்புறமா இவனுக்காக நினச்சேன், ஆனால் இது எதுவுமே இல்லை, இவங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அப்புறம் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் வந்து பார்க்குறேன். டட்டா பை பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற பட்சத்தில் லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் வந்து போட்டு விட்டு போங்கடா. பாய் சார் கேர்ள்ஸ், நான் போயிட்டு வரேன். பை பாய்.